ஏங்க, நான் துணிலாம் துவைச்சி முடிச்சிட்டேங்க. எல்லா துணியுமே துவைச்சிட்டேன். நீங்கள் தண்ணி நிற்கிறதுக்குள்ள போய் குளிங்க. தண்ணி நின்றுட போகுது. நியூஸ் பேப்பர் அப்புறமா படிச்சுக்கோங்க. சரி பார்பி, நீ போய் துணியை காய வை, நான் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடுறேன் பாரு. என்ன பண்ணுறா இவ? தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்காளா? குழாயில் தண்ணி வருதான்னு தெரியலையே. தண்ணி வருது. சூப்பர், நான் குளிக்க போகிறேன். எனக்கு ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்குது. தண்ணியில் ஊற்றினா ரொம்ப குளிருமே. அடடா, நல்லா தான் இருக்குது, குளிரவே இல்லை நம்மளுக்கு. தண்ணி நல்லா வெது வெதுன்னு தான் வருது. ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு குளிப்போம். நம்ம என்ன லேடிஸ் முடி மாதிரியாக இருக்குது, நம்மளுக்கு நிறைய முடி. கொஞ்சம் கோண முடி தானே, கொஞ்சமாக ஷாம்பு போட்டாலே போதும். அதுக்கப்புறம் சோப்பு போட்டுட்டு நல்லா தேய்க்க வேண்டியது தான். என்ன தான் வீட்டு பாத்ரூமில் குளித்தாலும் வீட்டு வெளியில் கிணத்தடியில் குளிக்கிற சுகமே சுகம்தான்ப்பா. அந்த குளியல் மாதிரி வரவே வராதுப்பா. காலெலாம் நல்லா குளிக்கிற நார் போட்டு தேய்ச்சா தான் இன்னும் நல்லா இருக்கும். பார்பி எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே. இந்த ட்ரெஸ்ஸோட வீட்டுக்குள்ளே போனால் கத்துவா. சரி, இப்போதைக்கு நம்ம ஷாம்பு போட்டு இல்லை சோப்பு போட்டே குளிப்போம். இன்னொரு நாளைக்கு நார் போட்டு தேய்ச்சி குளிச்சிக்கலாம். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம வெளியில் தோட்டத்தில் குளிக்கிற மாதிரி எப்போவுமே வராதுப்பா. நல்லா இருக்கு. குளித்தது போதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக குளிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம லேடிஸாக என்ன முடி நிறைய இருந்தால் ரொம்ப நேரம் துவட்டுறதுக்கு டைம் ஆகும். நம்மளுக்கு இருக்கிற முடிக்கு கொஞ்ச நேரத்தில் குளிச்சிடலாமே. பார்பி, கதவை திற, நான் குளிச்சுட்டேன்.